டெய்லி நைட்டு என்னடா அடுத்த நாள் சமைக்கிறதுன்னு யோசிச்சாலே தூக்கம் கூட வர மாட்டேங்குது. நேற்று நைட்லாம் வந்துட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் இன்ஸ்டாகிராம் ரெகுலராக பார்த்து ஃபுட் ரீல்ஸ் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நைட்டே ஏதாவது ஒரு ரெசிபி பார்த்து வச்சிடுறது. நேற்று நைட்டு பார்த்த ரெசிபி தான் முட்டை பிரியாணி. ஃபிக்ஸ் பண்ணுற நாளைக்கு இது தான் பண்ணுறோம் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதை நான் முட்டை பிரியாணின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு இது தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. சரி நீங்களே ஏதாவது ஒரு பேர் நல்ல பேராக வைங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா உண்மையாகவே வாவ் இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் கட்டிட்டு நெயில்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி அனுப்பியிருந்தான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, எனக்கு இது ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன், எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு 20 கால்ஸ் அவளுக்கு பண்ணியிருப்பேன். ஆத்தா ஆணியே பிடுங்க வேணாம், நான் லிங்க் அனுப்புகிறேன், அதை பார்த்து வை அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு கண்டினியூவாக 3 டேஸ் ஃபங்க்ஷன், எனக்கு 3 டேஸாவது இருக்க மாதிரி வேணும்னு சொன்னோன்னே அந்த ப்ரெஸ்ஸாக நெயில் இருக்கும்ல, அதுலேயே வந்துட்டு க்ளூ போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தா. கண்டிப்பாக 3 டேஸுக்கு இருக்கும் வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு நானும் க்ளூவெல்லாம் போட்டு வைக்கலான்னு பார்த்தா இந்த க்ளூ டப்பாலேருந்து வரவே இல்லை. என்னோட சிங்கப்பல்ல வச்சு ஓப்பன் பண்ணாலும் அப்புறம் எங்கள் அம்மாவோட ப்ரீஷியஸான கத்திரிக்கோள் எடுத்தால் வெட்டினேன். எங்கள் அம்மா 10 பவுன் நகை கூட கொடுத்துருவாங்க, இந்த கத்திரிக்கோள் எடுத்தால் என்ன திட்டுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மா தூங்குறதுக்குள்ளே எல்லாத்தையும் தொடச்சி வச்சிடணும்னு சொல்லிட்டு அப்புறம் வெட்டலாம் ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. அதனால் அதை கிளியர் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு இதை ஸ்டிக் பண்ணால் அழகாக இருந்துச்சு. என்ன ஒரு மன வருத்தம்னா, ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ நெயில் தான் இருந்துச்சு, இதை வெட்டிட்டு தான் வைக்கணுமான்னு இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஒரு விரல் வச்சதுமே எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே வச்சிட்டேன்னு அத்தனை கால் வேறு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக என் ஃப்ரெண்டு எவ்வளோ அக்கறையாக எனக்குன்னு ஏற்ற மாதிரி அனுப்பியிருக்காளேன்னு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சைஸ்லாம் எதுவுமே சொல்ல, எப்படி தான் அவளுக்கு என்னோடய சைஸ் எல்லாமே தெரிஞ்சுன்னு தெரியல, பர்ஃபெக்டாக எனக்கு மேட்சாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டேக் பண்ணுறேன், வேணும்னா வந்துட்டு அவளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் பே பை மஞ்சு.